ஏய், என்னாச்சு? எதுக்கு இப்படி வந்தோ? அப்படி கட்டுப்பிடிச்சா? அது அங்க அங்க 2 பேர் என்ன துரத்திட்டு வராங்க. 2 பேர் இல்ல, 3 பேரு. எங்க அதோ அங்க துரத்திட்டு வராங்க. எங்க யாரையும் காணுமே. இல்ல, ஓடி வந்தாங்க. அது நான் உங்க பக்கத்துல வந்தோன்னா அவங்க ஓடிட்டாங்க போல. யார் அது? அம்மா, நீ இந்த ரைட்ல எங்க வந்திருக்கா? நான் அத ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு வந்தேன். நோட்ஸ் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு வந்தேன். அப்ப அவங்க நின்று என்ன மறைச்சிட்டு இருந்தாங்க. யாரு? எங்க இருக்கிறாங்க? வா, காட்டு. அங்க பின்னாடி. அவங்க பின்னாடி யாருமே இல்ல. யாரு? எதுக்காக உன துரத்துனாங்க? என்னன்னு தெரியல, மறைச்சு மறைச்சு பார்த்தாங்க. அப்புறம் நான் கடையில இருந்து ஓடி வந்தேன். பின்னாடியே ஓடி வர்றாங்க. அப்புறம் நான் பயந்தவங்கள அவங்கள யாரு அது? என் கூட வா. நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. அங்க யாருமே இல்ல. யார பார்த்து பயப்படுற நீ? ரோடே காலியா இருக்குது. இல்ல, வந்தாங்க. எதுக்கு வந்த நீங்க? ஜெராக்ஸ் எடுக்கதா. எடுத்தியா? இல்ல, அவங்க துரத்திட்டு வந்தோன்னே நோட்டை அங்க கடையிலே போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். சரி, என் கூட வா. இங்க எங்கயா சொல்ற? ஆமா, அங்கதான் அங்கதான் நின்னாங்க 3 பேரு. நான் இங்க நின்ன ஜெராக்ஸ் கடையில ஆள் இல்லைன்னு பாத்துட்டு இருந்தேன். அப்ப அவங்க என்ன மறைச்சு மறைச்சு பார்த்தாங்க. யாரையும் காணுமே. ஜெராக்ஸ் கடையில அவனையும் காணுமே. ஓ, யாரையாவது? கடை மட்டும் இருக்குது. எங்க ஒருத்தவனையும் காணுமே. ஓசியில ஏதாவது கொடுக்குறாங்க, போயிட்டாங்களா? அங்கதான் நின்னாங்க. சரி, ஏன் இப்படி தனியா வந்த? உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. காலையில நான் சிசிடிவி செக் பண்றேன். ரோட்ல இருக்குது இல்ல, நான் செக் பண்றேன். ஜெராக்ஸ் எடுத்தியா இல்லையா? எடுக்கல. அந்த அந்த நோட் அங்க கடையில உள்ள வச்சிருக்கேன். ஃபுல்லா எடுத்துருவா. 2 காப்பி வேணுமா? ஃபுல் பக்கம். சரி, உங்களுக்கு ஜெராக்ஸ்லாம் எடுக்க தெரியுமா? நல்லா எடுப்பீங்களா? ஏன், உன் மூஞ்சி ஏதாவது ஜெராக்ஸ் இருக்கணுமா என்ன? இல்ல, கிளியரா எடுப்பீங்களா? அது கடையில வேற ஆளு காணோம். ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஜெராக்ஸ் எடுக்கும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. சப்போஸ் ஐபிஎஸ் கிடைக்கலனா கடை வச்சிடலாம்ல. அதனால என்ன கொஞ்சம் மறந்துட்டு இருக்கு. புக்கை அப்படியே வச்சா ஆகுமா, இல்ல கிழிச்சு போட்டு வச்சா ஜெராக்ஸ் எடுக்குமான்னு கொஞ்சம் மறந்துருச்சு. என்ன நோட்டுப்படி ஜெராக்ஸ் கொடுத்துட்டேன். எல்லாம் இப்ப வந்துரும். ம். என்னதுக்கு நீ யார்கிட்டயே சொல்லாம இப்படி தனியா வந்த? அது அது நாளைக்கு கிளாஸ்க்கு எனக்கு ஒர்க் இருக்கு. அதனால நான் சீனியர் கிட்ட நோட் வாங்கிட்டு வந்தேன். ஜெராக்ஸ் எடுத்துட்டு கொடுக்கணும்ல, அதுக்காக யார்கிட்ட சொல்லிட்டு வரலாம்ல. நான் சொல்லறதுக்கு போனேன். என்ன பார்த்தோன்னே அவங்க அந்த பக்கம் திரும்பின மாதிரி நின்னாங்க. சரி, அவங்களுக்கு யாருக்கும் என்ன பிடிக்காதுல்ல, அதனால நான் எதுவும் சொல்லல. சரி, இனிமே எங்க போற மாதிரி இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடு. வாட்ஸ்அப் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போ. சரியா? ம். எல்லாத்தையுமே 2 காப்பி எடுக்கிறேன். ம். அவ்வளவுதானே? போலாமா? அது நம்ம அது ஜெராக்ஸ் கடைக்கார வரவே இல்லையே. 500 வச்சுட்டேன். இது எவ்வளவு இருக்கும்? 100 rupees இருக்கும். உனக்கு இன்னைக்கு லாபம் தான். வண்டியில ஏற. ம். என்ன இது கரண்ட் ஆஃப் ஆயிட்டு இருக்கா? ஏய் ஜனனி, 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 அ- ஆ சொல்லுங்க. கரண்ட் ஆஃப் ஆயிட்டு இருக்கு பாரு. ஜெனரேட்டர் ஆன் ஆகல. எங்க இருக்க நீ? நான் இங்கதான் இருக்கேன். கரண்ட் போயிடுச்சு. ஜெனரேட்டர் ஆன் ஆகலன்னு நினைக்கிறேன். லைட்ஸ்லாம் ஆஃப் ஆயிட்டு இருக்கே. ஓ, ஜெனரேட்டர் ஆன் பண்ணி விடு. ஏது? லெஃப்ட் சைடு ரூம் இருக்குல்ல, அங்க ஜெனரேட்டர் இருக்கு. அங்க போயிட்டு உனக்கு மேல நேரா கரெக்டா அங்க ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கும். அதை ஓபன் பண்ண. அதுல கிரீன் கலர் பல்ப் எரியுதா இல்ல ஆரஞ்சு எரியுதா பாரு. சப்போஸ் ஆரஞ்சு இருந்துச்சுன்னா கிரீன் பட்டனை ஆன் பண்ணி விடு. அது எந்த ரூம் சரிங்க? போட்டிய பக்கத்துல ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, ஸ்டெப்ஸ் பக்கத்துல இருக்கும் பாரு, ப்ளூ கலர் டோர். அது எனக்கு நீங்க சொல்றது எனக்கு பார்க்க தெரியாதே. ஏய், தண்ணி வரல. நான் ஃபுல்லா சோப் போட்டுட்டு இருக்கேன். அம்மா இன்னும் வரலையா? இன்னும் வரல. என்ன கலர் சுவிட்ச் சொன்னீங்க? எந்த லைட் என்ன கலர் எரியணும்? எது நான் போடணும்? நீ ஒண்ணு பண்ணு. அது டவல் ஒண்ணு எடுத்துட்டு வா. ஆ டவல் ஒண்ணு எடுத்துட்டு வா. நானே வெயில் வரேன். ஜனனி, எந்தியா? கொஞ்சம் டோர் கிட்ட வா. ரொம்ப இருட்டா இருக்குதோ. கொஞ்சம் டோர் கிட்ட வந்து கூட. அத என்ன, அங்க விண்டோலாம் இருக்குல்ல, கொஞ்சமாவது வெளிச்சம் தெரியுமே. பட் இங்க ரொம்ப இருட்டா இருக்குது. என்னால கொஞ்சம் டோர் கிட்ட வா. டோர் கிட்ட இருந்து அப்படியே தூக்கி போயிடு, நான் பிடிச்சுக்கிறேன்.
வந்துட்டியா? தூக்கி போடு. ஆ இது காதலா முதல் காதலா ஒரு பெண்ணிடம் ஒரு வானதா இது நிலைக்குமா நீடிக்குமா நெஞ்ச உன் பார்வையில் உன் ஸ்பரிசத்தில் உன் வார்த்தையில் உன் கோபத்தில் இதயத்தை தான் அபகரித்த அது அது சோப்பு பழக்கி விட்டுடுச்சு. எதுக்கு இப்படி வந்த? மேல மேல விழறா? நானா? நான் இல்ல, அது சோப்பு தான். அது என்ன விடுங்க. என்ன 2 நாளா உன் நடவடிக்கைலாம் சேஞ்சஸா இருக்குதே. என்ன பார்த்தா பயந்து ஓடுவா. நேத்து என்னன்னா அந்த ரவுடியை பார்த்து என்ன வந்து கட்டி பிடிக்கிறா? என்ன பயம் போயிடுச்சா? அது மோட்டர் ஓடல, அது கரண்ட் இல்ல, தண்ணி. இப்ப நீங்க அது நீங்க எப்படி குளிப்பீங்க? நானா? எனக்கு கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய போதோ, அந்த மழையில நனைஞ்சு குளிக்க போறான். மழையா? இப்போ இது சம்மர் டைம் ஆச்சு, மழை எங்க? பெய்யும் பாரு. இன்னும் half an hourல செம மழை. என்ன மேகம் கூட இல்லையே. இப்ப நீங்க எப்படி குளிக்க போறீங்க? ஜனனி, நீ என் பக்கத்துல இப்படி பயம் இல்லாம இவ்வளவு நெருக்கமா நிக்கிறல்ல? இன்னைக்கு மழை இல்ல, ஊருக்குள்ள வெள்ளமே வரப்போகுது. பாவம் மக்கள்லாம் இவ்வளவு நாள் வெயில்ல வேர்வையில குளிச்சாங்க, இனிமே மழையில குளிக்க போறாங்க. அது இப்போ நான் போயிட்டு அது வாட்டர் கேன்ல ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு, அது வேணா? உன்னால தூக்க முடியுமா? இல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா குடத்துல ஊத்தி அது குடத்துல தண்ணி எடுத்துட்டு வரவா? பேபி, நான் கண்ணை டவலால தொடச்சிட்டேன். நீங்க எடுத்துட்டு வந்தீங்க டவல், அதுலயே தொடச்சிட்டேன். நான் கண்ண மூடிட்டு உங்ககிட்ட பேசிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆ, கொஞ்சம் என்ன திரும்பி பாருங்க. ம்ஹும். கொஞ்சம் பாருங்க. அது சார் சார் என்ன விடுங்க. அது டோர்லாம் அது திறந்து கிடக்குது. அத கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அது அவங்கள நான் என்ன பாருங்கன்னு சொன்னேன். ஜனனி, என்ன இருக்க அப்படி வந்து கட்டிப்பிடிச்சா? இப்போ இப்போ எப்படி நான் வெளியில போறது? அத வந்து கூப்பிட்டா? என்ன எதுக்கு அப்படி கட்டிப்பிடிச்சா? நீ கட்டிப்பிடிச்சது பார்த்தா எனக்கு உன்னை யாரும் துரத்துற மாதிரி எல்லாம் தெரியல. இல்ல 3 பேர் தத்திட்டு வந்தாங்க. 3 பேரா? ஒன்னையா? 3 பேராலையும் உன்னை பிடிக்க முடியலையா? அந்த அளவுக்கு ஓடிட்டியா என்ன? ஓ, நீங்க ரன்னிங் சாம்பியன்ல அப்படி ஓடி வந்தீங்களா? நீங்க என்ன கிண்டல் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். சாம்பியன் உங்களை என்னால கிண்டல் பண்ண முடியுமா என்ன? நிஜமா 3 பேர் தத்திட்டு வந்தாங்க. நான் பயந்துதான். ஆனா எனக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சு தெரியுமா? நான் உன்னதான் தேடிட்டு நின்னுட்டு இருந்தேன். இவ எங்க போனான்னு நீ என்ன ஓடி வந்து கட்டி பிடிச்சதோ. அது எப்படி இருந்ததுன்னா, இந்த உலகத்துல உள்ள ரோஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு புயல் மாதிரி உருவாகி அப்படியே வந்து என்ன மட்டும் தாக்குன மாதிரி இருந்துச்சு. உண்மையை சொல்ல, நாங்க ஏற்கனவே தெரிஞ்சுதானே வந்த அப்படி கட்டி பிடிச்சா. பதட்டமே இல்லாம ஒரு மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. ஏய், என்ன உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வந்துருச்சா? எது? இல்ல, என்ன கட்டி பிடிச்சத என்ன சொல்லி சமாளிக்கலாம் தானே ரவுடி அது இதுன்னு கதை விடுற. எது? எனக்கு தெரியும் உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அப்படி இல்லைன்னா பின்ன எப்படி பயந்து ஓடி வந்தா அப்படியே கட்டிப்பிடிப்பாங்க? அப்படி ஒரு இருக்கமா காத்து கூட போக முடியாத அளவுக்கு அவ்வளவு இருக்குமா அவ கட்டிப்பிடிப்பா? எவ்வளவு நாள் ஆசை உனக்கு என்ன அப்படி கட்டிப்பிடிக்கணும்னு? சார் அப்படி எதுவுமே இல்ல. நீங்க ஏதோ பேசுறீங்க. நீங்க தான் என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன விடுங்க. பேபி, நேத்து நீங்களே தான் வந்து என்ன கட்டிப்பிடிச்சிங்க. இன்னைக்கும் நீங்களே தான் வந்து என் மேல வந்துட்டீங்க. நானா வந்த? நீங்க தானே வந்தீங்க. நானும் வரல. அது சோப்பு இருந்தது நான் பார்க்கல. அது கரண்ட் போயிடுச்சுல, அது இருட்டா இருந்ததுல, அது சோப்புல நான் கால் வச்சிட்டு இருக்கேன். கால் வச்சிங்களோ கை வச்சிங்களோ, இப்ப கூட நீங்க தான் வந்தீங்க. கரண்ட் வந்துருச்சு. அது ஷவர் ஆஃப் பண்ணுங்க. அது ஆஃப் பண்ணுங்க. 7 வண்ணங்கள் இந்த பெண்ணோடு கண்டேன், பார்த்தாலே பசியாரும் என்று. 7 ஜென்மங்கள் இந்த மகராஜன் வீட்டில் வாழ முடி ஒன்று கொண்டே.
என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்ன இன்னும் என்னெல்லாம் பண்ணலான்னு இருக்கா? என்ன என்ன பண்ண? என்ன பண்ணியா? உனக்கு தெரியல? அது இப்போ ஷவர் வேற. இப்போ நானும் ஃபுல்லா நினைஞ்சிட்டேன். அது நான் உனக்கு கூப்பிட்டேனா? பாத்ரூம்ல வந்து இப்படி என்னோட குழின்னு சொல்லி கூப்பிட்டேனா? சரி, இப்போ நீங்க தானே என்ன விடல. நான் அப்பவே போயிட்டுப்பேன்ல. எங்க போயிட்டு இருப்ப? என்னை விட்டு உன்னால எங்க போக முடியும்? என்னை விட்டு உன்னால எங்கேயும் போக முடியாத. நீ இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் என்னை நீ கண்டிப்பா தேடுவ. என்கிட்ட நீ இருந்த எந்த நெருக்கத்துல உன்னால யார்கிட்டயுமே இருக்க முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும். ஆனா நீ நான் சொல்றது பொய்ன்னு சொல்லுவ. அதை ஒத்துக்கவும் மாட்ட. விதி, என்னை பத்தி நான் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கணும் அதை விட 2 மடங்கு அதிகமாவே உங்களை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அதனால நீங்க என்னை விட்டு போகணும்னு எப்பவும் யோசிக்காதீங்க. நீங்க யோசிச்சா கூட அந்த பிளான் ஃபெயிலியர் தான் ஆகும். அப்போ அப்போ என்ன சொல்றீங்க? உன்னை ஒரு கிஸ் பண்ணவா? நாடிய சிரிக்க வைத்தாய், என் இரவெல்லாம் வெளிச்சம் தந்தாய், என் நாட்களும் மருந்திங்கு உன் முன்னே பணிய வைத்தாய். எனக்கு நிறைய ஆசை இருக்குடி. உன் கூட நான் நிறைய பேசிட்டே இருக்கணும். நீ நிறைய பேசுறத நான் கேட்டுட்டே இருக்கணும். இதோ இப்ப இருக்கிற மாதிரி எப்பயுமே எத்தனை வயசானாலும் எவ்வளவு இயர்ஸ் ஆனாலும் ரொம்ப நெருக்கமா இருக்கணும். உன்னை நான் ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும். எந்த அளவுக்கு அந்த குழந்தைய என் உள்ளங்கையிலையும் என் கண்ணுக்குள்ளயுமே வச்சு பார்ப்பணும். அந்த அளவுக்கு உன்னை நான் ரொம்ப பெரிய ஆசை இல்லடி. என் ஆசை உனக்குள்ளதான் இருக்குது. உன்னை சுத்தி மட்டும்தான் இருக்குது. அது உனக்குள்ளேயே முடிஞ்சிட்டோம். என் தேடல் எல்லாமே உன்னை சுத்தி மட்டும்தான் இருக்குது. தேடிட்டே இருக்கிறேன் உன்னோட சேர போற அந்த நாட்களை. எனக்குள்ள நீ வருவியா? நான் போவா? நான் உனக்கு கேட்டதுக்கு பதிலே சொல்லல. உனக்கு கிஸ் பண்ணலாமான்னு கேட்டேன். பேபி, பேபி இங்க பாருங்க. நான் கிஸ் பண்ணல. என்ன கொஞ்சம் பாருங்க. சார் கைவிடுங்க, நான் போறேன். நீங்க எனக்கு பதில் சொல்லாம போறீங்க. நான் சொல்லிட்டேன். எப்ப சொன்னீங்க? நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? உங்களுக்கு புரியலையா? என் கண்ணு பேசுறத உங்களுக்கு எல்லாம் புரியணும்னு சொல்வீங்க. அத தேன் குடிக்க love, 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 yeah, yeah, yeah. அது கொஞ்ச நாளா அது நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கீங்களா? அதான் இப்ப எல்லாம் நீங்க கண்ணால பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க நேராவே பதில் சொல்லுங்க. இப்பெல்லாம் நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்களா? அதனால நான் தத்தி ஆயிட்டேன். நான் போறேன். பதில் சொல்லிட்டு போங்க. நான் சொல்லிட்டேன். எனக்கு புரியலையே. புரியும் போது புரிஞ்சுக்கோங்க. காவலில் நிலை கொள்ளாமல் ஆவுதே மனது, காரணம் துணையில்லாமல் வாடிடும் வயது, ஆசை கொல்லாமல் கொல்லும் அங்கம் தாழாமல் துள்ளும். என்னோடு கனவுகள் இல்லையா, என்னோடும் ஆசை இருக்கு. அடிமான் கொண்ட ஆசைக்கு மாறாப்பு எதுக்கு? என்னென்னமோ பண்ண கண்ணத்துல அட என்னென்னமோ செய். என்னடா என்னத்தடா சொல்றது? என் வாழ்க்கை தான் கேள்விக்குறியா இருக்குன்னு பார்த்தா என் காதல் அதை விட கொஸ்டின் மார்க்கா இருக்குது. டேய், நான் சொல்றது கேளு. டிஎன்ஏ டெஸ்ட் எடு. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பனுக்கு எடு. அட ஏமாச்சான், ஏய், நான் சொல்றேன்ல, நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாரு. எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு வேற ஒண்ணு தோணுது. நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தேன்னா நான் நினைச்சது அது கரெக்டா தான் இருக்கும். அவளுக்கும் அவங்க அப்பனுக்கு எடு. என்ன மச்சான் சொல்ற? நீ எடுத்து பாருடா. நீ இவ்வளவு சொன்னல, எனக்கு மைண்ட்ல வேற ஒண்ணு தோணுது. நீ ஸ்ட்ராங்கா இவ்வளவு பேசும்போது
நீ அதை யோசிச்சு பாத்தியா என்னன்னு தெரியல. நீ டெஸ்ட் எடுத்து பாரு. அந்த ஆள் வருவானா? இல்ல வேற மாதிரி டீல் பண்ணலாமா சொல்லு. டீல் பண்ணிடலாம். என்ன டெஸ்ட் மட்டும் தான் மச்சான் இதுக்கு சொல்யூஷன். வேற அந்த சொல்யூஷனும் இல்ல. மத்தபடி என்ன பேசினாலும் அவ ஓவரா தான் பேசுவா. டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளை நீ பாரு. எனக்கு தெரிஞ்சு என்ன மச்சான், ஒர்க் அவுட் ஆகுங்கிறியா? சரி, அவனுக்கு நான் இன்னொரு மெத்தட் சொல்றேன். அந்த மெத்தட்ல ஹேண்டில் பண்ணி நம்ம டெஸ்ட் சக்சஸ் பண்றோம். சார் சார் என் கேஸ் எவனா அவன்? யார் இந்த கல்லடு? இது இருக்கு ரொம்ப நேரமா இங்க நின்னுட்டு இருக்க. மச்சான் அதுவா, அதை ஏன்டா கேக்குற? என்ன கேஸ்? அவ ஜமீன் கோட்டை பஞ்சாயத்துடா. புரியல. பணியாரு மச்சான், பணியாரு. என்னமா அவனுக்கு? எவனாவது கொள்ளையடிக்கு வந்துட்டானா நான் வீட்டுக்குள்ளாரா? கொள்ளையா? ஏன் கேக்குற? பகல் கொள்ளைதான். பகல் கொள்ளையா? கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லு. கம்ப்ளைண்டா? கம்ப்ளைண்ட் அவன் தர்றாங்கிறான் மச்சான். எழுதி வாங்க. அதுக்கு எதுக்கு நிக்க வச்சுட்டு இருக்க அந்த பெருசா? மச்சான் இன்னொரு வாட்டி பெருசு பெருசுங்காதடா. ஏய் ஏனா? அவருக்கு 58 வயசு. அவர் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காரே ஒரு பொண்ணு, அதுக்கு 18 வயசு. என்ன கேஸ்? கேஸா? கேஸ் கொஞ்சம் மாரட்டு கேஸ் தான். தெளிவா சொல்லுடா. அத நீ அவர்கிட்ட கேளு, அவர் தெளிவா சொல்லுவாரு என்ன விட. ஓ பெருசு, என்ன என்னத்துக்கு வந்து நின்னுட்டு இருக்கா? என்ன கேஸ்? பொண்ணு ஏதாவது காணுமா? வீட்டுல பொருள் ஏதாவது காணுமா? சார் பொண்ணெல்லாம் இருக்குது சார். மச்சி கேட்டேல? என்னடா சொல்றாங்க? பொண்ணு இருக்குதான், 18 வயசு பொண்ணு வீட்டுல இருக்குதான். என்னடா 18 வயசு பொண்ணுனா அவன் பொண்ணா? அதுக்கு என்னவா? எவனாவது காதலிச்சு ஓடி போயிடுச்சா என்ன? அது எதுக்கு திணறி திணறி சொல்ற? 18 வயசு எனக்கு பொண்ணு இல்ல மச்சான், 18 வயசு பொண்டாட்டி. பெருசு சொல்லியா? என்ன என்ன வீட்டுல பிரச்சனை? சார் எனக்கு 58 வயசு சார். அதெல்லாம் தெரியுது, பார்த்தாலே தெரியுது. பிரச்சனை பிரச்சனை என்ன உனக்கு? சார் எங்க வீட்டுல பொண்ணு. பொண்ணா? யோ தெளிவா சொல்லியா? என்கிட்ட என்னெல்லாம் சொன்னியோ அது தெளிவா சொல்லு. அவர்தான் ஆபீசர், என்ன விட பெரிய ஆபீசர். சரியா? தெளிவா ஒண்ணு விடாம சொல்ற. என்னெல்லாம் என்கிட்ட சொன்னியோ அப்படியே. சார் என் சம்சாரம் அது சின்ன வயசுல செத்து போயிடுச்சு சார். அது என் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க வெளிநாடு அது இதுன்னு செட்டில் ஆயிட்டானுங்க. அப்புறம் நான் இது தனியா இருக்கிறேன். எங்க ஊர் ஜம்மன் கோட்டை. அது தனியா இருக்கிறமே, அது சோறு பொங்க, அது துணியெல்லாம் துவைச்சு போடுறதுக்கு ஆள் வேணுமேனு அது ஒரு கல்யாணம் பண்ணோம் சார். யோ பண்ணுனியா பண்ணோமா? இல்ல சார், பண்ணி வச்சாங்க. அது சொந்தக்காரவங்களும் சேர்ந்து. நான் வேணா வேணாம் தான் சொன்னேன். அது பொண்ணு ஏழைப்பட்ட பொண்ணு. அதுக்கு அம்மா அப்பா இல்ல. அதுக்கு கடைசி காலத்துல அது சொத்து, அது ஊடு வாச வயலாம் அதுக்கு சொந்தமாயிடும்ட்டு அதுக்கு துணைக்கு இருக்குமேனு எனக்கு துணைக்கி அந்த பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் எப்ப நடந்தது? அது நடந்து 6 மாசம் ஆயிடுச்சு சார். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? இன்னும் பொண்ணு பொண்ணுன்ட்டு. சார் அந்த பொண்ணுக்கு 18 வயசு, அது எனக்கு 58 வயசு. சரி, அதுக்கு என்ன? அதுல என்னையா உன்னோட பிரச்சனை? பிரச்சனையே அங்கதான் சார். ஏன்டா என்ன பாக்குற? கேளு, கேசு கேசுன்னு கேட்டல, கேளு, நல்லா கேளு, என்ன பிரச்சனைன்னு தெளிவா கேளு. சார் அந்த பொண்ணு. பெருசு பெருசு தெளிவா சொல்ற, என்கிட்ட சொன்னதை அப்படியே சொல்ற. பண்ணியாரு மேல மேல சொல்லு. சார் நைட் ஆனா தூங்க முடியல சார். வயசான காலத்துல நிம்மதியா படுத்து தூங்க முடியல சார். ஓ என்னையா பிபி சுகர் ஏதாவது இருக்குதா என்ன? தூக்கம் வரலையா? டாக்டர் சொன்னா ஏதாவது மாத்திரை எதிர வாங்கி போட்டுட்டு. மாத்திரையா? அது கூட அப்பப்போ. மச்சி நான் கொஞ்சம், எனக்கு கல்யாணம் ஆகல, அப்படி போய் இது டீ வாங்கிட்டு வந்துருவா. ஆபீசர் உங்களுக்கு டீ 2 வாங்கிட்டு வந்துருவா. பண்ணியாரு மேல சொல்லு. சார் எங்க ஊர்ல நான் தான் பெரிய மனுஷன். மேலன்னா ஊரை பத்தி இல்ல, ஊட்ட பத்தி. இன்னும் கொஞ்சம் மேல சொல்லு. சார் அதுதான் சார் சொல்றேன். அது எல்லாரும் என்னதான் கூப்பிடுவாங்க ஏதாவது பிரச்சனைனா. அது பஞ்சாயத்துக்கு பார்க்கலான்னு போனா இது இது போன்ல மெசேஜ் அனுப்புது சார். யாரு? அந்த பொண்ணு பேரு பாவனா சார். பாவனாவும் பண்ணையாரும். படம் பயங்கரமா இருக்கும் போலயே. சரி மெசேஜ் தானே, அது ஒரு தப்பா? வீட்டுக்கு வெளியே போயிட்டியே, எப்ப வீட்டுக்குள்ள வருவ? இல்ல வீட்டுக்கு எப்ப வருவ, சாப்பிட எப்ப வருவான்னு கேட்டிருக்கோம். அதுல என்ன இருக்குது? அதுக்கெல்லாம் பயந்துட்டு இங்க ஓடி வருவ? மெசேஜ் இல்ல சார் அது. மெசேஜ் இல்லையா? மெசேஜ் இல்லன்னா அட யா சார், வெளியில கூட சொல்ல முடியல சார். சரி அது போனை காட்டு. இது உனக்கு படிக்க தெரியலையா? அது இந்த காலத்து பிள்ளைங்க இங்கிலீஷ்ல ஏதாவது அனுப்பிச்சிருக்கோங்க. உனக்கு படிக்க தெரியலையா? தமிழ் ஃபாண்ட் எல்லாம் இருக்குது.
அது வேணா போன்ல போட்டு கொடு, தமிழ்ல அனுப்போம். எப்போ வரீங்க, சாப்பிட வரீங்களா, எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு தமிழ்ல அனுப்போம். இதெல்லாமா உனக்கு பிரச்சனை? நான் வேற என்னமோ ஏதோன்னு சேரெல்லாம் போட்டு. யோ பண்ணியாரே, மரியாதையா அந்த பொண்ணு பாவனா பத்தி முழுசா சொல்லு. எதுக்கு அலறி அடிச்சு ஓடி வந்த? என்ன ஜெயில தூக்கி போடுங்கன்னு எத்தனை வாட்டி கேட்ட? எல்லாத்தையும் சொல்ற. யோ எதுக்கே உன்ன ஜெயில தூக்கி போட சொன்ன? முடியல சார், முடியல. வெளியில போக முடியல. போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தா தூங்க முடியல சார். இப்ப நான் என்னையா பண்ணணுங்கிற? முடியல சார், முடியல. போன் பண்றதும் அது நச்சு நச்சுன்னு பேசுறதும், எப்படி இச்சின்னு பேசுறதும், டிவில உட்காந்து நியூஸ் பார்க்க முடியல சார். ஏன் இப்ப எல்லாம் ஈரான் நியூஸ் எல்லாம் போடுறது இல்லையே? அது இல்ல சார், டிவியை பார்க்க விட மாட்டேங்குது சார். ஆட்டும் பாட்டும் கூத்தும் கும்மாளமோ அதுதான் சார் டிவில வருது. அது நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கலான்னு டிவியை போட்டா வந்து மாத்தி விட்டுருது சார். அதுல டிவில பார்த்தா அது வேற பார்க்க முடியல. இப்ப என்னதான் உன் பிரச்சனை? அதான் சொன்னனே சார், அது 18 வயசு, நான் 58 வயசு. அதான் சார் பிரச்சனை. அது சரி, அது பிரச்சனை தான். ஆனா கொஞ்சம் தெளிவா சொல்லணும்ல. இது பாரு, நீ சொன்னதே புரியல. புரியாம நான் எப்படி உனக்கு கேஸ் எடுக்கிறது? உன்னை எப்படி நான் ஜெயில போட்டு உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறது? என்ன நடந்ததுன்னு சொன்னாதான் அது பாதுகாப்பு உனக்கு பலமா கொடுப்பேனா? தெளிவா சொல்லணும்ல. 18 வயசு, 58 வயசு, 18 வயசுன்னா அத்தனை வாட்டி சொல்லிட்டு இருந்தேன்னா அது எப்படி பாதுகாப்பு கொடுக்கறது? அப்படி படத்துல கட்டுற மாதிரி தெளிவா சொல்லு. என்ன பிரச்சனை? 18 வயசுங்கிறதுல என்ன பிரச்சனை? சார் காலையில அந்த பொண்ணு நல்லா தான் சார் இருக்கு. அது மட்டும் எனக்கு துணியை துவச்சு போடுது, சோறு கேட்ட சோறு சமைச்சு போடுது, வீடெல்லாம் சுத்தமா வச்சுக்க சொல்றேன், சுத்தம் பண்ணி வைக்குது, தோட்டமெல்லாம் நல்லா சுத்தமா வைக்குது, சாமி ரூம் எல்லாம் பூஜை போடுது, சுத்த பத்தமா நீட்டா நல்லா தான் இருக்குது. ஆனா நைட்டு ஆனா எது? சொல்லு, தெளிவா சொல்லு. உட்காந்து கேட்டா ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. சொல்லு, நீ வேற திக்கி பேசுறியா? சொல்லு. நைட் ஆனா அட ஏன் சார் என் கதை கேட்கறதுக்கா யானவளுக்கு இறங்கிட்டீங்க? இல்ல, நீ ஒரு அது கஷ்டம். நீங்க என் கஸ்டடி கேட்டு வந்திருக்கிற, கஷ்டத்தை முழுசா தெரிஞ்சுக்கணும்ல. அப்பதானே நான் உனக்கு எல்லாத்தையும் பக்காவா கொடுக்க முடியும். கஸ்டடிய சொல்லு, மேல சொல்லு. நைட் ஆனா திருட்டு கம்முனாட்டி இறங்கிட்டானே கீழே. சார் சார், டீ வாங்கிட்டு வா. என்னடா சாருகிறேன்னு பிராமண சொல்லு. சும்மா சாரு மோருன்னுக்கிட்டு. தல நீ சொல்லு, தல நடிச்சு தல நீ சொல்லு, நடந்தது சொல்லு, அப்படியே சொல்லு. அது ஏன் சார் இது நைட் ஆனா ஆயிடுச்சியா? நைட் ஆயிடுச்சு அப்புறம் அது ஏன் சார் கேக்குறீங்க? அது 6 மணி ஆச்சுன்னா போதும், அது சிலுக்கையும் சிம்பரையும் அது கலந்த மாதிரி மாறிடுது சார். நான் ஆளான தாமரை DJ Vishnu exclusive mix. ரொம்ப நாளாக தூங்கல. ஏது அது அந்த காலத்து சிலுக்கு, அந்த காலத்து சிலுக்கா இல்ல இந்த காலத்து சிம்பரனானு கண்டுபிடிக்க முடியல சார். அப்படி ஒரு மேக்கப்பு, அப்படி ஒரு புடவை, அப்படி ஒரு நட, அப்படி ஒரு எடுப்பு, மனசு உட்காந்து சோர்த்துன முடியல சார். யாயா இது சாப்பிட வேண்டியதானே? இது அது வயசாயிடுச்சு, தெம்பா உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? மச்சி மச்சி, நான் கொஞ்சம் வெளியில போவா? ஆபீசர் அமைதியா உட்காருங்க, கேஸ் போயிட்டு இருக்குது. நொச்சி மச்சின்னு உட்காருங்க. சார் ஐபிஎஸ் சார், நான் அங்க போய் அட்டெண்டன்ஸ் ஒண்ணு போட்டுட்டு வந்துடுறேன். நம்ம இந்த அட்டெண்டன்ஸ் எல்லாம் செட் ஆகாது. டூ வாட் ஐ சே இன்ஸ்பெக்டர். தல தல நடிச்சு தல மேல சொல்லு. நான் 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன் சார். எனக்கு 8 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துடும். அது வயசாயிடுச்சு இல்லையா? காலையில இருந்து பஞ்சாயத்து பார்த்துட்டு இருக்கேன். அது வயலுக்கு போய் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து வேலையை பாக்குறேன். ஆசதியில 8 மணிக்கெல்லாம் ஆசந்து படுத்துருவேன் சார். ஆமா, அது சில்கும் சிம்ரனும் கலந்த மாதிரின்னு சொன்னீங்க. கழுத்துக்கு மேல சிம்ரனா இல்ல கழுத்துக்கு? சார் சார், தல சொல்லு தல, இது கேள்விக்கு சொல்லு பதில. சார் என்னால முடியல சார். யோ சும்மா முடியல ஏதாவது சொல்லிட்டு அப்புறம் முகமேலேயே கேச போட்டு விட்டுருவேன். கேச போட்டு உள்ள சொல்லிடுவேன். சார் சார் கொஞ்சம் எனக்கு பாதுகாப்பு மட்டும் கொடுங்க சார். அந்த பாவனா பொண்ணுகிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுங்க சார். அது போதும் எனக்கு. ஒரு 2 நாளைக்கு எங்கேயாவது இருந்துட்டு வரேன் சார். கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க சார். பாதுகாப்பு கொடுக்க முடியாது, ஒண்ணும் பிடிக்க முடியாது. படத்தை ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிற. நடந்தது என்னன்னே இருக்குது. அது கொஞ்சமாவது கீழே எழுதனால என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. அப்புறம் சாப்பிட்டுட்டியா இல்லையா? சாப்பிடல சார், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். யோ இப்ப இல்லையா, கதையில சாப்பிட்டு முடிச்சியா இல்லையா? சாப்பிட்டுட்டேன் சார், சாப்பிட்டுட்டேன். மேல சொல்லு. சாப்பிட்டுட்டேன். அப்புறம் சார், இன்ஸ்பெக்டர் அத ரெக்கார்ட் எடுத்துட்டு வந்து அது ரெக்கார்ட் பண்ணுங்க. எதுக்கு மறுபடியும் ஒன்ஸ் மோர்னு வீட்டுல போய் கேட்க போறியா? இன்ஸ்பெக்டர் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காங்க, வார்த்தையால கேட்டா எப்படி?
போங்க ரெக்கார்டர் எடுத்துட்டு வாங்க. சொல்லியா பெருசு மேல சொல்லு. அதான் சார் சாப்பிட்டு தூங்கலான்னு போனா யோ என்ன என் கையில கிடைக்கணும்னு தெரியாது, தூங்கலான்னு போனேல. போனதுக்கு அப்புறம் அது தூங்கிட்டேன் சார். அன்னைக்கு சாப்பிட்டு தூங்கிட்டேன். யோ இன்ஸ்பெக்டர், இந்த பெருசை பிடிச்சி லாக்கப்ல போடியா. சும்மா வாக்குமூலம் கொடுக்க தெரியல, ஒண்ணும் கொடுக்க தெரியல. சார் நான் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். 2 நாள் போடியா, உள்ள போடு. ஏன்டா ஒழுங்கா சொல்லலையா? நீ கேட்டத இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லலன்னு தானே இப்படி பண்ற? இன்ஸ்பெக்டர் என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க? அந்த 42 நம்பர் அதுல போட்டு விடுங்க. அப்படியே அந்த பாவனா 18 வயசு சி அந்த பண்ணையாரோட அட்ரஸ் வாங்குங்க. எதுக்கு? என்னெல்லாம் பண்ணையார் பண்ணிருக்காருன்னு பாக்கணும்ல, விசாரிக்கணுமே. அதனால அட்ரஸ் தெளிவா வாங்குங்க, போய் பார்த்துடலாம். Yes, and